அடுத்த எபிசோடோட வந்திருக்கேன். This is a continuation of the previous episode. In the video we are going to talk about alcohol, how it affects our body by drinking alcohol, and what are the treatments that's available today in the world. So let's really jump into the video. Before we jump in, please don't forget to subscribe my channel and also press the bell button. நண்பர்களே, இன்றைய தலைப்பு ஆல்கஹால் எப்படி நம்ம உடம்பை பாதிக்குது, அது எப்படி ட்ரீட் பண்ணலாங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நீங்கள் இன்றைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. லெட்ஸ் டைவ் ரைட் இன்டு தி வீடியோ. ஆல்ரைட், ஸோ நாம் இது வரைக்கும் பார்த்தது என்னென்ன, ஆல்கஹால்னா என்ன, இஸ் இட் ஓகே டு ட்ரிங்க், அதெல்லாமே பேசிட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு ஆல்கஹால் இஸ் அஃபெக்டிங் அவர் பாடின்றதை பார்க்க போகிறோம். நான் போனதுமே சொன்னேன் உங்களுக்கு, ஆல்கஹால் இஸ் த டர்ட்டியஸ்ட் ட்ரக் நோன் டு மேன்கைண்ட்னு. அதாவது இதுதான் மோசமான ஒரு அடிக்ஷன் ஆக்சுவலாக. ஏன்னா இது டாப் டு பாட்டமுங்க, உங்கள் தலையிலிருந்து டோ வரைக்கும், கால் வரைக்கும், ஃப்ரம் ஹெட் டு டோ இட் அஃபெக்ட்ஸ் எவ்ரி பார்ட்ஸ் ஆஃப் யுவர் பாடி. லெட்ஸ் கிவ் அன் எக்ஸாம்பிள். நான் ஹெட்னு எடுத்தீங்கன்னாக்கா, மெமரி லாஸ். If you are continuing to drink, chronic drinkers will end up with a memory loss. Early dementia வந்துருது அவங்களுக்கு. ஸோ நாங்கள் தங்களை பற்றியே மறந்து போயிடுவாங்க. The memory loss is so profound that it's not reversible. திருப்பி ஒழுங்காக முடியாது. ஸோ that is a big thing. அது தவிர ஸ்ட்ரோக் வரும். ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா அது ஒரு ப்ராப்ளம். ஸோ you can also have stroke. And it leads to Wernicke's and Korsakoff's. Wernicke's வந்து because you deplete thiamine, you become Wernicke. அதில் வந்து என்னன்னா சரியாக நடக்க முடியாது. They will have a unsteady gait, and they will have like confusion and the memory loss, and also they will have nystagmus. Nystagmus வந்து ஒரு பென்சிலை காமிச்சு தலையை ஆட்டாமல் கண்ணை மட்டும் திரும்புங்கன்னு சொன்னால் டக்குன்னு படப்படப்படப்படான்னு பெண்டுலம் மாதிரி அடிக்கும். ஸோ nystagmus is something when you ask the person to follow your finger without moving their head, they will be following your fingers, and then you will see the pendulum kind of a movement on either side of your eyes. So all these three really leads to Wernicke's. Wernicke's syndrome is caused because of the thiamine depletion in the brain. அந்த thiaminலாம் உடம்புல நம்ம குடிச்சு உடம்புல இருக்க அந்த வைட்டமின் thiaminன்றதை வந்து நம்ம இல்லாமல் பண்ணிடுறோம் நம்ம பிரெயினுக்கு. ஸோ அதனால அது ஏற்படுது. அதை தவிர அதே வந்து நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம் இல்லைங்களா, ஐஎம் thiamine கொடுத்தோன்னே இந்த ப்ராப்ளத்தை நம்ம ட்ரீட் பண்ணி முடிச்சிட முடியும். If you give IM thiamine, you can really save people from further progression into Korsakoff's. But that is all about the head. And let's drop down to the eyes. It can cause glaucoma. இது வந்து glaucoma காஸ் பண்ண முடியும். macular degeneration கொடுக்கும் உங்கள் கண்ணுக்கு. The next thing is the nose. It causes nasal congestion because wine like antihistamine can cause nasal congestion. So runny nose, nasal congestion, all those things happens. சரிங்களா, மூக்கடைப்பு, மூக்கிலேருந்து தண்ணி ஊற்றுறது, அந்த மாதிரி விஷயங்கள். தென் இயர்ஸ் எடுத்தீங்கன்னாக்கா, இயர்ஸில் tinnitus ஜீன்னு ஒரு சவுண்ட் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். tinnitus இந்த சத்தம் போட்டுகிட்டே இருக்கும் காது, அதுவும் வரக்கூடும். அது தவிர உங்களுக்கு வாயில் எடுத்தீங்கன்னா மவுத் cancers, so that's a biggie. And then you go into the food pipe, it can cause Barrett's esophagus. வயிற்றுக்குள்ள இருக்க ஆசிட் வந்து food pipe குள்ள போய் from acid from the stomach backs off into the esophagus, which is the food pipe, and it can enlarge the thing and can have all those pre-cancerous cells. That's called Barrett's esophagus. So other than that, stomach ulcers cause பண்ணும். ஸோ வெளியில் எடுத்தோம்னாக்கா லங்ஸில் உங்களுக்கு நிமோனியாஸ், ஹார்ட்டில் கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர், என்லார்ஜ்ட் ஹார்ட், arrhythmia, cardiac arrest, high blood pressure in the blood vessels, right? அப்புறம் உங்களுக்கு வந்து claudication of the fingers and legs, so you can have poor circulation in the body. அது மட்டும் இல்லாமல் கிட்னி அஃபெக்ட் பண்ணும். அப்புறம் உங்களுக்கு லிவர் வந்து ஃபேட்டி லிவர். அதுக்கு ஃபேட்டி லிவர் வந்து நம்ம ஒன்றும் பண்ணாமட்டோம்னா ஒரு அசைட்டிஸ், வயிற்றுல நீர் வச்சுருக்கோம், வயிறு புடைச்சிட்டு இருக்கும், பிகர் ஸ்டமக் வித் லாட் ஆஃப் வாட்டர் ரிட்டென்ஷன், அண்ட் தென் தட் லீட்ஸ் இவென்ச்சுவலி டு தி சிரோசிஸ் ஆஃப் த லிவர். அப்படியே அந்த லிவர் செத்து போயிடும் உங்களுக்கு. அது வந்து சிரோசிஸ் ஆஃப் த லிவர் வந்துடும். அது வந்து இட்ஸ் நாட் ரிவர்சிபிள்.
இது தவிர உங்களுக்கு வந்து கால் பிளாடர் ஸ்டோன்ஸையும் கொடுக்கும். இது மட்டுமா இல்லை, போன்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஃப்ராக்சர் ஆகி உடைஞ்சு போக ஆரம்பிக்கும். போன் வில் ஃப்ராக்சர். ஸோ if you really look at it, think about this. And you also have neuropathy, alcoholic neuropathy, which is like காலில் pins and needles மாதிரி குத்தும் உங்களுக்கு. அப்போ so you'll have peripheral neuropathy in the feet, burning sensation, urinum, pins and needles குத்துற மாதிரி இருக்கும். All these things are so now that we've spoken about how alcohol affects top to bottom, let's really talk about, is there a treatment for this? Yes. Can I just stop drinking alcohol? Absolutely not. ஏன்னா அதனால பயங்கர காம்ப்ளிகேஷன்ஸ் உண்டு. நீங்களா சடனாக நிறுத்திடக்கூடாது. யூ ஹாவ் டு ஆஸ்க் தி ட்ரீட்மெண்ட் ப்ரொவைடர்ஸ் டு ஹெல்ப் யூ வித் திஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ப்ரொவைடர்ஸ்னால் நீங்கள் ஒரு இடத்துல போய் டீடாக்ஸ்க்காக கேட்கணும். டீடாக்ஸ்க்காக கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு டீடாக்ஸிஃபிகேஷன் ஹெல்ப் பண்ணுவாங்க. டீடாக்ஸ் எடுத்து பாருங்கள். முதல்ல என்னென்னா டீடாக்ஸ்ன்னு எடுத்தோம்னா in order to stop drinking safely, that is the first step of treatment. அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மருந்து கொடுப்பாங்க. பல்வேறு விதமான மருந்துகள் இருக்குது. இதில் வந்து பென்சோடைசபின்ஸ் மேஜராக நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஷார்ட்டர் ஆக்டிங்கோ லாங்கர் ஆக்டிங்கோ அந்த மாதிரி. இது லிவரை பொறுத்து உங்கள் லிவர் நல்லா வேலை பண்ணல அப்படின்னு தான் நீங்கள் ஏற்கனவே 3 மடங்கு உங்களுடைய லிவர் என்சைம்ஸ் இருந்துருச்சுன்னா அவங்க வந்து மாற்றி ஷார்ட்டர் ஆக்டிங் பென்சோடைசபின்ஸ் கொடுப்பாங்க. அது வந்து நீங்கள் வந்து வித் நர்ஸ் இந்த டாக்டர் அவங்களோட சேர்ந்து தான் you have to do this detox. Detox has to be monitored by the medical professional like nurses and doctors. So the next step, after the detox, what are we going to do? How are we going to keep ourselves from not going back to drinking? So the craving is there. So anti-craving medications are available in the market. What are they? There are 3 types of medications that you can use. One is called the Camperol, CAMPRAL. Camperol மருந்து வந்து it just 2 மாத்திரை 3 times a day போட வேண்டியதாக இருக்கும். 2 tablets 3 times a day Camperol. It helps you with the craving, and it's a milder form. And you can also mix it with naltrexone. Naltrexone, NALTREXONE. இது வந்து அவங்க ஆட் பண்ணுவாங்க. உங்கள் டாக்டர்ஸ் கிட்ட கேட்காம எந்த மருந்தும் நீங்கள் எடுக்காதீங்க தயவுசெய்து. யூ ஹாவ் டு பி மானிட்டர்ட் பை யுவர் டாக்டர். யுவர் டாக்டர் ஹஸ் டு கிளியர் யூ ஃபார் டேக்கிங் எனி ஆஃப் திஸ் மெடிகேஷன். ஸோ இட் இஸ் அ request nearly, do not just jump in and take this medication. Talk to your doctors, ask their opinion, only then go on this. But you can ask them for these kind of options there. That's the only thing that I'm bringing to the table. There are medications. So naltrexone எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம குடிக்க வேண்டாங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக it will make that desire go away. இதுக்கெல்லாம் சேர்ந்து இன்னும் குடிச்சிட்டே இருக்காங்கன்னு வைங்க, then there is something called disulfiram, ஆன்டபியூஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இது மேலே நம்ம குடிச்சோம்னா ஹார்ட் அஃபெக்ட் பண்ணிடும். அதனால நிறைய பேருக்கு நாங்கள் கொடுக்க பயப்படுவோம். இதனுடைய சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப பயங்கரமானது. பட் ஒருத்தங்க வந்து டீடாக்ஸ்க்கெல்லாம் போயிட்டு ரீஹேப்க்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இன்னமும் கண்டினியூஸாக குடிக்கிறாங்கன்னு வைங்க. இஃப் someone has been through treatment several times, they've been on detox, they've been to rehab several times, and they're still struggling to stop drinking, then you want to talk to your doctor regarding the antabuse. Antabuse, you have to be careful to remove substances in the house which contains alcohol in it. Hairspray, if it has alcohol in it, or your makeup products with alcohol in the thing, that all needs to be changed. It's a lot of undertaking before you can take disulfiram. அதாவது டைசல்ஃபராம் எடுக்கணும்னு யோசிச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஷாம்பு, ஹேர் ஸ்ப்ரே எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மேக்கப் பொருட்கள் எதுலெல்லாம் ஆல்கஹால் இருக்கோ அந்த இது cleaning products might have alcohol, sanitizers might have alcohol. இது எல்லாத்தையுமே we have to remove before you could really go on disulfiram. It's a கமிட்மெண்ட்டுங்க. ரொம்ப ஏதாவது இந்த மருந்து சும்மா போய் கடையில் போய் வாங்கி வந்து சாப்பிட முடியாது. அதனால தயவுசெய்து உங்கள் டாக்டர்கிட்ட பேச ஆரம்பிங்க இதை பற்றி. ஓகே. And then comes therapy. You can also simultaneously do cognitive behavioral therapy. ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்போர்ட் நெட்வொர்க் கூட இருக்குங்க. சப்போர்ட் நெட்வொர்க் வந்து ஆல்கஹாலிக் அனானிமஸ் இருக்குது குரூப்ஸ். இங்கே யூஎஸில் இருக்குது. ஐ டோன்ட் நோ அபவுட் இந்தியா. in other countries உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்கும். அந்த மாதிரி அந்த சப்போர்ட் நெட்வொர்க் குரூப் கூட போங்க, தெரப்பி செஷன்ஸ்க்கு போங்க. அது தவிர குரூப் ஆக்டிவிட்டிஸ் எங்கெல்லாம் இருக்கும் இதிலெல்லாம் நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு
get some support network, because if you're going to go for a party in Vienna, if you're going to go for a party tonight, 2 hours before you leave the house, try to take your medication, naltrexone. That way it will like reduce the need or wanting or the craving. So 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த நேரத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So these are the things that's available there, and there are very many different kinds of therapies that we can really bring to the table. அது தவிர yoga, meditation. அப்புறம் you need to add some kind of activities, exercising, some kind of hobbies that you can promote. அதனால then you will be pretty much able to fight this illness. There is no cure, but there is dignified life ahead of you waiting. With this, I close today's video. Thank you very much, Nanbarkale. Please share, please spread the word. I would like to reach to all of you around the world, and you can always inbox me and ask me personal questions, and I will try and help you out. I'm not God, but I'm a doctor. I'll do my best. Okay? Thank you very much. Until the next video. Bye-bye.